நிறைய கொண்டு வந்திருந்தேன், என்னால் பேச முடியல. அம்மா சோறு ஊட்டுவா. சின்ன வயசுல நம்ம எல்லாம் பார்த்திருப்போம். இப்பயும் நான் பார்த்திருக்கேன் சில இடங்கள்ல. பெண்களுக்கு இடை சின்னதா இருக்கணும்னு எல்லாரும் எதிர்பார்க்கணும். எதுக்கு? அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தூக்கி இடுப்புல வைக்கணுமா, வச்சா உட்காரணும். அந்த குழந்தை சர்க்கு சர்க்குன்னு போகக்கூடாது கீழே. அதுக்காக தான் பெண்ணின் இடை சின்னதா இருக்கணும் அப்படின்னு தமிழ் புலவர்கள் நினைச்சாங்க. அந்த குழந்தை இடுப்புல உட்காந்து சாப்பாடு ஓட்டு பிசையணுமா ஒரு கையில. அந்த அவங்க அம்மா பிசையணும். அந்த குழந்தை பசியோட எப்பதான் கொடுப்பமா நீ பிசைஞ்சுக்கிட்டே இருக்கிறியே. ஏன்னா குழந்தை வயிறு சின்ன குடல் சிரிக்காது, அதனால அம்மா அந்த காரணமா பேசிட்டு இருப்பா. இது எப்பதான் கொடுப்பேன். அந்த குழந்தை எப்படி ஆடும், எச்சு வாயிலிருந்து வடியும். இதெல்லாம் அம்மாவுக்கு அருவருப்பா இருக்குமா, அமிர்தம் போல இருக்கும். அப்படி இப்ப யாராவது பண்றாங்களா? உட்கார வச்சிட வேண்டியது, போன கையில கொடுத்துட வேண்டியது. உட்கார அப்படி உருட்டி தின்னு 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 அமுத்தி அந்த புள்ள ஆரோக்கியமா சாப்பிட்டது இல்ல, கடைசியில அந்த போனை தள்ளிட்டே இருப்பானல்ல. அதே மாதிரி ஓடிப்போ, வயசுல போச்சா, கிளம்பு இருக்கு தேவையில்லை அப்படின்னு அனுப்பிட்டே இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. நாம கூட அப்படிதான் சாப்பிடும் போது யாராவது ரீல்ஸ் தள்ளாம சாப்பிடுறோமா? ஒரு முறையா தள்ளியிருப்போம். ஏபிஜே அப்துல் கலாம் சொல்லுவாரு, சாப்பிடும் போது இஏடிக்கு என்ன அர்த்தம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், நடுவர்கள் கூட தெரிஞ்சு. இஏடிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு யார சொல்ல விரும்புறீங்களா? நானே சொல்லிடுறேன், உங்க எல்லாருக்கும் ஞாபகம் நினைக்கிறேன். என்ஜாய் ஆல் டேஸ்ட் அப்படின்னு சொல்லுவார். சாப்பிடும் போது ஒரு சின்ன சத்தம் கூட அவருக்கு பிடிக்காது. யாருக்கு? இந்த நாட்டுடைய முன்னாள் ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு. அப்படி இருக்கும்போது நாம பேசிக்கிட்டே ரீல்ஸ் பேசிட்டு கூட சாப்பிடலாம், மனசுடைய பகிர்வுகளா இருக்கலாம். ஆனா ரீல்ஸ் தள்ளிக்கிட்டே சாப்பிட்டு என்ன தட்டுல இருக்குதுன்னு கூட தெரியும். ஹாஸ்டல் ஏற்கனவே என்னென்னமோ போடுறாங்க, நல்லதான் போடுறாங்க. ஒரு முக்கியமான கருத்தை மட்டும் இங்க பேசணும்னு நினைக்கிறேன். 2024 அக்டோபர் 24 த கார்டியன் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் இதை பதிவு செய்யுது. என்னன்னா, புளோரிடால யுஎஸ்ஏ நடந்தக்கூடிய ஒரு நிகழ்வு. இதை மட்டும் பதிவு செய்யறதுக்கு அனுமதி வேண்டுகிறேன். ஒரு அம்மா கேஸ் போடுறாங்க. யார் மேலனா, கூகுள் மேலேயே ஒரு கேஸ் போட்டாங்க. அந்த அம்மா என்ன கேஸ் போட்டு ஜெயிச்சிட்டாங்க. என்ன போடுறாங்கன்னா, தன்னுடைய மகன் சேட்பாட், அந்த சேட்பாட் கேரக்டர் ஏஐ அப்படின்னு ஒரு பேர் இருக்கக்கூடிய ஒரு சேட்பாட், அது அந்த அம்மாவுடைய மகன் கிட்ட உரையாடுது. இவன் அதுதான் உலகம் நினைச்சுக்கிட்டு அது கூடவே பேசிட்டு இருக்கிறான். அந்த பையன் அப்படியே ஒரு சில காலம் பள்ளி பருவத்துல தான் நடந்தது, 14 வயசு அந்த பையனுக்கு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது என்னதான் ஸ்ட்ரெஸ்ன்னு தெரியல, ஸ்ட்ரெஸ்ங்கிறீங்கல்ல. இப்ப அதே மாதிரி அந்த பையனுக்கு என்ன பண்றாங்கன்னா, நான் தற்கொலை பண்ணிக்க போறேன்னு அந்த சேட் பாட்ட சொல்றான். அப்படி சொல்லும்போது எனக்கு வலிக்குமோ அப்படின்னு அந்த பையனே கேட்கிறான். அந்த சேட் பாட் சொல்லுது, இவனுக்கு தற்கொலை பண்றதுக்கு வழி தடையா இருக்காது, நீ நினைக்கிறத நடத்து அப்படின்னு அந்த சேட் பாட் ரிப்ளை பண்ணிருக்குது. இது அந்த அம்மா அவன் இறந்ததுக்கு அப்புறம் போன்ல பாத்துருக்காங்க. இதை எடுத்து அவங்க கேஸ் வாதாடி ஜெயிச்சுட்டாங்க, கேஸ் ஜெயிச்சுட்டாங்க. ஆனா என்ன ஆச்சு? அந்த பையன் திரும்பி வரப்போறானா? இல்ல. அறிவால் தோற்றவனுக்குத்தான், அதாவது அறிவால் தோற்றவனுக்குத்தான் அறிவால் தேவைப்படும். இயற்கையாக இயங்கும் இதயம் இல்லாதவனுக்குத்தான் இந்த இணையம் தேவைப்படும். இணையம் உணர்வு ரீதியாக பிரிக்கிறது. இணையம் என்ன தரும் அப்படின்னா, நிறைய அறிவுகள், நாலேஜ் வளரும். ஆனா உணர்ச்சி ரீதியாக வளர்ப்பதே இல்லை. நெருங்கியவர்களுக்கு அது தொந்தரவு தான் என்று கூறி, இன்னும் நிறைய பேர் கீழே இருக்கிறவங்க யாரும் வாட்ச் பார்க்கல, ஆனா மேம் நிறைய முறை பார்த்துட்டாங்க. அதனால பேச்சாளர் தர்மத்தை கடைபிடித்து வேற யாரும் வாட்ச் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தொல்காப்பியன்.